இன்றைக்கி வந்து நாங்கள் கொஞ்சம் வெளியில் போகலான்னு இருக்கிறோம். அதனால் வந்து இன்றைக்கி தேங்காய் சாதமும் கொஞ்சம் லெமன் ரைஸும் வந்து வீட்டிலே செஞ்சு எடுத்துன்னு போயிடலான்னு இருக்கிறோம். வாங்க, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கலாம். நான் வந்து தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். ஒரு சைடு வந்து சாதம் வந்து வச்சுட்டு இருக்கிறேன். இப்போ வந்து நம்ம தேங்காய் சாதத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கேஸ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இப்போது வானல் வச்சிடலாம். வானல் வந்து கொஞ்சம் சூடேறட்டும். வானல் சூடேறியாச்சு. நம்ம வந்து இப்போது தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போது வேர்க்கடலையும் முந்திரியும் வறுத்துக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். சிம்மிலே வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம வேர்க்கடலையை வந்து வறுத்து எடுத்துடலாம். நம்ம எடுத்துடலாம். நம்ம அதே எண்ணெயில் வந்து முந்திரியும் கொஞ்சம் போட்டு வறுத்துக்கலாம். சிம்மிலே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். முந்திரியும் வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ வந்து நம்ம இதுலேயே வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகம், இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நம்ம பொன்னிறமாக வந்து வரப்படலாம். கொஞ்சம் பெருங்காயம், வந்து இந்த அளவுக்கு வந்து பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகா வந்து நான் 3 பச்சை மிளகா வந்து பொடியாக நறுக்கி நிற்கிறேன். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தாக்கா வந்து நீங்கள் நீளமாக போட்டுக்கோங்க.
இதோடவே நம்ம இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி போட்டு இப்போ நம்ம சாதத்துக்கு தேவையான உப்பு இதிலே போட்டுக்கலாம். கொஞ்சம் பத்தலைன்னா அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் துருவலை இதில் சேர்த்திடலாம். தேங்காய் வந்து ரொம்ப வறுபடுறது வேணாம். நம்ம தேங்காய் போட்ட உடனே வந்து நம்ம சாதமும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த சாதம் உடனே மிக்ஸ் பண்ணோம்னா அந்த தேங்காய் பாலோட சாதம் கொஞ்சம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா கொடுக்கும். நம்ம ஜாஸ்தி வறுக்காத வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம சாதம் மிக்ஸ் பண்ணோம்னா அந்த தேங்காய் பாலும் இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தேங்காய் சாதம் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம முந்திரி வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம தேங்காய் சாதம் மேலாக வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டு நம்ம இறக்கிடலாம். தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது வந்து நம்ம லெமன் சாதமும் இதிலே தாளிச்சிக்கலாம். தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து இதே மாதிரி வந்து ஒரு வாட்டி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு போட்டுருக்குறோம், உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகம், பெருங்காயம், வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது சிம்மில் வச்சிடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். பச்சை மிளகா, நான் வந்து 4 பச்சை மிளகா வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுன்னு தரேன். ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக காரம் சாப்பிடுவோம், அதனால் வந்து போட்டுன்னு தரேன். உங்களுக்கு தேவையான காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இஞ்சி போட்டாச்சு. வந்து நம்ம இதிலே வந்து உப்பு போட்டுக்கலாம். கூடவே மஞ்சளும் போட்டுக்கலாம். போட்டு ஒரு கிளறி எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வேர்க்கடலை வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம சாதம் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சாதம் மிக்ஸ் பண்ணி போட்டாச்சு. வந்து நம்ம லெமன் சாதம் கிளறிடலாம். இப்போ நம்ம இந்த சாதத்துக்கு வந்து நான் 2 லெமன் வந்து எடுத்து வச்சுன்னுக்கிறேன் கட் பண்ணி. ஏன்னா காரம் நாங்கள் அதிகமாக சாப்பிட்றதுனால கொஞ்சம் புளிப்பும் வந்து அதிகமாக இருந்துச்சுனாக்கா வந்து அந்த காரம் வந்து தெரியாது. அதனால் வந்து 2 லெமன் போட்டுன்னுக்கிறேன்.
உப்பு வந்து தேவையாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் போட்டுக்குங்க, உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அவ்வளோதான், லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. வந்து மேலாக வந்து நம்ம கொத்தமல்லி தழையை தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோ. இப்போ நம்ம மேலாக கொத்தமல்லி தழையை தூவி கொத்தமல்லி போட்டு இப்போது நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எங்கன்னா அர்ஜென்ட்டில் வந்து வெளியில் போகிறதா இருந்தால் இந்த மாதிரி 2 வெரைட்டி ரைஸ் செஞ்சு எடுத்துன்னு போயிட்டோம்னா நம்மளுக்கு வெளியில் வந்து சாப்பிட்ற அளவில் இருக்காது. இதோடு வந்து ஒரு சட்னி வச்சிங்கன்னா போதும். நம்ம சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு முறை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.